சும்மா சொல்லக்கூடாது. நீங்க முன்னாள் பிரசிடென்ட் தான். ஆனா உங்க செல்வாக்கு இன்னும் கொஞ்சம் கூட குறையல போங்க. நீங்க கவனிங்க, அந்த முன்னாள் பிரசிடென்ட்னு எனக்கு எப்படி வந்துச்சு அந்த பேரு? அந்த ஒத்த ஓட்டுல தானே. அந்த ஒத்த ஓட்டு மட்டும் கரெக்டா விழுந்திருந்தா இன்னாலும் நான் தான் பிரசிடென்ட். சரி, அது வீடு. அடுத்த எலெக்ஷன் வருதுல, அதுக்கு பிறகு பாரு நான் தான் பர்மனன்ட் பிரசிடென்ட் பாங்க. இவன் யாரா இங்க நிக்கிறான்? இவன் மோரக்கட்டைய பாத்துட்டு போனா போற காரியம் விளங்குமா? இல்ல நேரா ஓட்டிடு, இவனை பாக்காத. இப்போ நீ கொஞ்சம் அமைதியாவா, அந்த ஆள் கிட்ட நான் கொஞ்சம் பேசணும்ல. இல சொன்னா கேள்ல, இந்த இளவெடுத்தவங்க கிட்ட பேசினா ரத்த கொதிப்பு தான்ல வரும். சொன்னா கேள்ல, நேரா போல. இப்போ ரத்த கொதிப்பு உனக்கு வராது, அந்த ஆளுக்கு தான் வரேன். நீ வாங்கலாம். எம்எல்ஏ வரும்போது கரெக்டா அந்த இடத்துல போய் நீங்க தான் சௌக்கியமா? டோர் இறங்க இறங்க. இல்ல சனியா, இவனுக்கு இங்க என்ன வேலை? வம்பெழுக்காம அவன் வேலையை பார்த்துட்டு போக சொல்லு முதல்ல. எல்லாம் வேலையா தான் வந்திருக்குன்னு சொல்லுங்க சனியரே. போட்டியெல்லாம் வேற லெவல்ல ஏற்பாடு பண்ணிருக்கீங்களா? ஒரு நம்ம ஏரியாவில் இதுவரைக்கும் போட்டின்னா மொத்த பரிசு 1 லட்சத்தை தாண்டாதுல்ல. ஐயா 5 லட்சத்தை அள்ளி கொடுக்கறாரு. சும்மாவா? பரிசுலாம் இருக்கட்டும், ஆனா அதை கொடுக்க போறது 6ன்னு தெரிஞ்சுக்கலாம்னு வந்தேன். என்ன மாமனாரே, பரிசு 6 கொடுக்க போறா? அந்த போஸ்டர்ல ஒட்டுனதை பாக்குதல்ல, என்ன நொல்ல கண்ணா உனக்கு? நல்லா படிச்சு பாருல தக்குரி. ஏம்பா சம்புவம், பரிசு வழங்குவது முன்னாள் பிரசிடென்ட், இந்நாள் தர்மகர்த்தா சவுந்தரபாண்டின்னு பெருசா போட்டிருக்கலாம். நம்ம ஐயா தான் பரிசு கொடுக்க போறாரு. இலே, அந்த இழவெல்லாம் நானும் பார்த்தேன். தன் கையால 6 பரிசு கொடுக்க போதா? அந்த விஐபி 6ன்னு தெரிஞ்சுட்டு போலாம் தானே வந்தேன். ஓ, அத கேக்குதியா? எம்எல்ஏ டிஎஸ்பி எல்லாரும் வராவுல்ல, விழா தடபுடலாம் நடக்க போகுது. ஓ அப்படியா? அப்ப ரொம்ப சந்தோஷம். சரி மாமனாரே, ரொம்ப நன்றி. நான் வரட்டுங்களா? எப்போ? இருல, இப்ப நன்றி சொன்னிய, எனக்கு எதுக்கு இப்ப நன்றி சொன்ன நீ? பின்ன போட்டியில ஜெயிச்சு நான் தானே பரிசு வாங்க போதேன். அந்த பரிசு உம்ம கையால வாங்கினா எனக்கு தானே அசிங்கம். அத என் தகுதிக்கும் தராதரத்துக்கும் தகுந்த மாதிரி 6 பரிசு கொடுக்க போதா? அந்த பெரிய மனுஷரு 6ன்னு கேட்டு போலான்னு வந்தேன். பரவாயில்ல, உண்மையிலே டிஎஸ்பி எம்எல்ஏ அவங்க கையால பரிசு வாங்குது எனக்கு கௌரவம்லா. என்னவா சொல்லுதா? என்னது பரிசு உனக்கா? நல்ல கனவு கண்டுகிட்டு நீயே. இல்லே, இந்த சிலம்பம் போட்டியில கலந்துகிட்டு ஜெயிக்கிறவங்களுக்கு தானே பரிசு. மாமனாரே, நான் தான் கலந்துக்க போதும்ல. பரிசு கோப்பையில மறக்காம என் பேரை எழுதி வச்சிருங்க. ஜெயிச்சுட்டு வந்து வாங்கிக்கிட்டேன். என்ன தனியா ஐயாக்கு ஞாபகப்படுத்திக்க. என்னது? என்ன சொன்ன? ஏன் காதுல விழலியா? போட்டியில நானும் கலந்துக்க போதேன். அந்த 5 லட்ச ரூபா பரிசா நான் தான் ஜெயிக்க போதேன். விளங்காத பய, தக்குரி, வெறும் பய. இல்ல, உனக்கு என்ன போட்டி தான் ஒரு கேடா? இல்லே, போட்டி நடக்கிற ஏரியா பக்கமே நீ வரக்கூடாது. மீறி வந்த நடக்குதே வேற. அது எப்படி? என்ன போட்டியில 6 வேணா கலந்துக்கலாம் போட்டிருக்கலாம். ஏன் இந்த சண்முகம் மட்டும் கலந்து கூடாதுன்னு போட்டிருக்கான்னு? அடச்சி பயமுடு. என்ன உனக்கு இந்த போட்டி தான் கேக்குதா? மானம் கெட்டவனே, ஓடுகாலி பெத்த வெறும் பையன் நீ. இது கௌரவமான ஆளுங்க கலந்துக்கிற போட்டி. மானம் கட்ட பையன் இதுல கலந்துக்கிறதுக்கு யோகிதையே கிடையாது. நீதான மானம் கெட்டவன், அயோக்கிய பயல. ஏன் மௌன மானம் கெட்டவன் சொல்றதுக்கு நீ யார்ல? இந்த பாரு, என் மௌன போட்டியில கலந்துக்க கூடாதுன்னு சொல்றதுக்கு இங்க எவனுக்கு உரிமை கிடையாது. புரிஞ்சுக்க. 4 பேர் போட்டியில கலந்துக்குவான்னா என் மௌனம் கலந்துக்குவாம்ல.
தடுத்து பாருல, போட்டியே நடக்காது. யார்கிட்ட பேசிட்டு இருக்க? ஐயா வேண்டாம் ஐயா, ரோட்ல வச்சு தகராறு பண்ணாதீங்க. ஏலே எடுபடி, யாரெல்லாம் தகராறு பண்ணது? நானா அந்த ஆளா? இந்த பாரு, அருவா எடுத்து கழுத்தை கராருன்னு அறுத்து போடுவோம் பாத்துக்க. என் மாவன் வீரல, அவன் போட்டியில கலந்துக்குவான். என்ன பண்ணுதீங்கன்னு நானும் பாக்குறேன். பாப்பல பாத்துருவான் அதையா. ஏன்னா நீ பார்க்கதாம்ல போற. என் மவன் ஆம்பளை சிங்கம்ல, அவன் போட்டியில கலந்துப்பான், ஜெயிப்பாம்ல. முடிஞ்சா வந்து மோதிப்பாரு. இல்ல வயசாகி போச்சு என்னால முடியாதுன்னா 6 அடிக்கு ஒண்ணு வளர்த்து வச்சிருக்கீங்க, ஒட்ட வச்சுவீங்க. அவனை வந்து மோதி ஜெயிக்க சொல்ல பாப்போம். ஆளப்பர் வந்துட்ட பேசு. எப்போ இப்ப நீ எதுக்கு தேவையில்லாம டென்ஷன் ஆயிட்டு இருக்க? அமைதியாரு. ஏல என்னத்துல அமைதியா இருக்குது? அவன் என் பொண்டாட்டிய பத்தி பேசுவான், நான் பார்த்து சும்மா இருக்கணுமா? எல்லாம் சவுந்தரம் நல்லா கேட்டுக்க. என் மவன் போட்டியில கலந்துக்குவாம்ல. தைரியமான ஆம்பளை தானே நீ? ஒன்னால முடிஞ்சா 4 ஆம்பளையால இறக்கி பாருல. என்ன நடக்குதுன்னு பாப்போம். இந்த பாரு, எவனாவது ஜெயிச்சான்னு வையே, என் ஒத்த பக்கம் மீசி எடுத்துறோம்ல. இது சவால்ல. எப்போ நீ எதுக்கு தேவையில்லாம உன் சவால் எல்லாம் இவங்கிட்ட போய் வேஸ்ட் பண்ணிட்டு இருக்க? ஏல அவன் என்ன பத்தி கூட பேசலாம்ல, என் பொண்டாட்டிய பத்தி பேசலாம். இந்த பாரு சம்முவம், இந்த போட்டியில நீ ஜெயிச்சே ஆகணும். நீ வா வந்து வண்டி எடு. எப்போ விடுப்பா, அந்த 5 லட்சம் ரூபாய் பரிசு பணம் நம்மளோட, நீ கவலைப்படாத. நீ வா. வால. அப்புறம் மாமனார, பரிசு பணத்துல உன் குறு புத்தியை பயன்படுத்தி இடையில செல்லாத நோட்ல சொறி விட்டுறாத. ஒவ்வொன்னா உக்காந்து எண்ணி பார்த்து தான் பரிசு பணத்தை எடுத்துட்டு போவேன். ஜாக்கிரத. வரட்டா? நீ வாப்பா. என்னங்க என்னங்க இன்னைக்கு இவ்வளவு சீக்கிரம்? ஏங்க வீட்டுக்கு வரதுக்கு லேட் ஆகும்னு சொன்னீங்க, இப்படி வந்து நிக்கிறீங்க. உங்களுக்கு காப்பி ஏதாவது போட்டு எடுத்துட்டு வரட்டுமா? என்ன கேட்டி காப்பி? காப்பியா காப்பி? போ எடுத்து வந்து ஊத்து தள்ள அப்படியே. ரொம்ப சூடா இருக்கு மாமா. பரவாயில்லன்னா நானே ஊத்தி விட்டுறேன். என்ன நக்கலா? வெளுத்து விட்டுருவோம் பாத்துக்க. ஆமா, இவ அழுக்கு துணி பாரு, இவர் வெளுத்து விட்டுருவாரு. கிளை, உங்க அப்பா கொதிச்சுக்கிட்டு இருக்காரு. முதல்ல இவரை சமாதானப்படுத்தல, வந்துட்டான் பேசுறதுக்கு. போ, என்னதான்ப்பா உன்னோட பிரச்சனை? எதுக்கு எப்ப பார்த்தாலும் தாளிச்ச கடுகு மாதிரி குதிச்சுக்கிட்டே இருக்க? உறவு இவர் பாட்டுக்கு கம்முன்னு போனாலும் அந்த சம்முவை சும்மா விடுறானா? இவரை தேடி வந்து சவால் விட்டுட்டு போறான். அவளே அவன் மட்டுமே என்கிட்ட அப்படி பேசுறான். அவன் குடுக்குற தைரியத்துல அவன் பின்னால அவன் அப்ப சவால் விட்டுக்கிட்டு இருக்கா என்கிட்ட. இல்ல சனியா, என்ன நடந்துச்சு? சின்னையா போஸ்டர் ஒட்டி முடிச்சுட்டு கடைகிட்ட நின்னு 4 ஆளுகளோட பேசிட்டு இருந்தப்பதான் அந்த சம்முவும் அங்க வந்தான். என்ன போட்டியில ஜெயிச்சு நான் தானே பரிசு வாங்க போதேன். அந்த பரிசு உம்மை கையால வாங்கினா எனக்கு தானே அசிங்க. மானம் கெட்ட பையனை இதுல கலந்துக்கிறதுக்கு யோகிதையே கிடையாது. யார பத்திர ஜலம்ப போட்டியில அவன் போய் கலந்துக்க போறானாமா. ஐயா வேண்டான்னு எச்சரிக்கை பண்ணாரு. ஆனாலும் அப்பனும் மவனுமா சேர்ந்து கலந்துக்குத்தான் செய்வோம்ங்கிறாங்க. இல்லன்னா நடக்கிறத வேறன்னு சவால் வேற விட்டுட்டு போறாங்க. அப்படின்னா 5 லட்சத்தை அண்ணன் கணக்குல வரவு எழுதிட வேண்டியதுதான். பின்ன இந்த ஜில்லாவிலேயே சிலம்பத்துல சமூகத்தை ஜெயிக்கிறதுக்கு யார் இருக்கா? என்ன சொன்ன? சண்முகத்தை ஜெயிக்க யார் இருக்காங்களே? காலு போச்சா? அப்போ பிறந்தநாள் விழா கேன்சல். இல்ல சிவபாலா, எனக்கு இருக்கிற கோவத்துக்கு உன்னை கொன்னுருவேன், பேசாம ஓடிரு. அண்ணே, ஃபர்ஸ்ட் அப்பா கால சரி பண்ணு. அப்புறமா அத்தானுக்கு 5 லட்சத்தை எண்ணி கட்டு போட்டு
இங்க ஓரமா வச்சிரு. அட, ஐயோ, ஐயோ, அட, வேணாம். எடி, சும்மா எடி. நல்லா வேணும். வாடி. முட்டி வீங்கிருச்சு. எப்படி போனாலும் எனக்கு அவமானத்திலே வந்து முடியுதே. இல்ல இப்படியே போனா அம்பிட்டுதேன். ஒரு நாள் இல்லைன்னா ஒரு நாள் ஆத்தாலையும் அவனையும் ஒன்னா நிக்க வச்சு மூக்க நல்லா டைட்டா புடிச்சு விஷத்தை எடுத்து வாயில ஊத்தி கொன்னுற வேண்டிதான் அவங்கள. அப்படிதான் கீழே இங்கிட்டு வேண்டாம் அண்ணே பாத்து சாமி மெல்ல பாத்துப்பா. ஏன்பா சண்முகம், இந்த காலை கொஞ்சம் உசாரா வச்சனா இன்னும் கொஞ்சம் வேகம் கொடுப்பா. அண்ணே ஆமாண்ணே, நீ இந்த கையில இருந்து இந்த கைக்கு சிலம்பத்தை மாத்துறியா? அப்போ லைட்டா தடுமாறனே. அப்போ நீ வந்து கம்பை சுத்தி காட்டு. என்ன சண்முகம், என்ன போய் கம்பு வாயிலே சுத்துறத நிப்பாட்டு. இல்லை பல வருஷமா சுத்துதே, எனக்கே வந்து நீ பாடம் சொல்லி தருதியா? அப்படியே கம்பு எடுத்து வாயில சொருகி குடஞ்சு விட்டுருவேன் பாத்துக்க. ஏப்பா சண்முகம், நான் 4 வருஷமா கம்பு சுத்திட்டு இருக்கேன். நான் வேணும்னா இலே உனக்கெல்லாம் நான் எதுக்குல, என் தங்கச்சி வீரா போதாதா? அவனை 2 தட்டு தட்டினாலும் கடவாப்பெல்லாம் பறந்துரும்லா. ஏமா கனி, வீரா எங்கம்மா? என்எஸ்எஸ் கேம்ப் காலேஜ்ல இருந்து கூட்டிட்டு போயிருக்காங்க. 10 நாள் ட்ரிப்பு. நாளைக்கு வந்துருவானே. அவ இருந்தாலும் அண்ணனுக்கு தானே சப்போர்ட் பண்ணுவா. அண்ணன் தானே கம்பு சுத்துறதுல அவளுக்கு குரு. இலே பெண்ணை கெட்டு போச்சு. நாளைக்கு அவன் வந்ததுக்கு அப்புறம் ஜெயிச்ச கோப்பையை அவகிட்ட காட்டினா போச்சு. சூப்பரியா. அப்புறம் என்ன? நீ ஆரம்பினே. தள்ளு தள்ளு தள்ளு, ஓரம்பா தள்ளு. வாலே சண்முகம், வாலே சண்முகம். எடி பாரு, எம்பிட்ட வேகமா கம்பு சுத்துது பாரு. பாத்தியா அத்த, அண்ணனோட கால நிக்கவே மாட்டேங்குது. கூடவே சுத்துது பாரு. பாக்கியம், கொஞ்சம் தண்ணி எடுத்துட்டு வா. ஏதோ கைத்த சுத்துற மாதிரி இல்ல சுத்துதான். பாக்கியம், என்ன சத்தத்தையே காணும்? எங்க போயிட்டா? பாத்தியாட்டி அசத்துறாங்க. என் மருமவனை ஜெயிக்கிறதுக்கு இந்த சில்லாவுல யார் இருக்கா? எட்டி கனி, போட்டி முடிஞ்சதும் அண்ணனை நிக்க வச்சு அக்காவை சுத்தி போட சொல்லு. என்ன போட்டி நடக்கிறப்ப ஊரு கண்ணு பூரா அண்ணன் மேலதானே இருக்கும். சரி அவன் சிலம்பாடுறது கொஞ்சம் காட்டுட்டி, பாத்துக்கிட்டே இருக்கலாம் போல இருக்கு. சரி பாருங்க. இந்த பையன் சொன்ன மாதிரி செஞ்சிருவான் போல இருக்கே. இல்ல இவன் இந்த போட்டியிலே கலந்துக்க கூடாது. கலந்துக்கவும் விட மாட்டேன். என்ன செய்யலாம்?
பா என்னப்பா அது சிலம்பங்கத்து கொடுக்குற இடம், அதுவும் பொம்பளை பிள்ளைய இருக்கு. இங்க நம்மளுக்கு என்ன வேலை? இல்ல பொம்பளை பிள்ளைங்கிற காரணத்துக்காக தான் நாம இங்க வந்தமே. புரியலையா? கொஞ்சம் புரியுற மாதிரி சொல்லுங்களேன். இல்லே, அந்த சம்மமும் வைகுண்டமும் நேருக்கு நேர் என்கிட்ட சவால் விட்டுட்டு போனாங்கல்ல, என்னன்னு சொல்லி போட்டியில கலந்துக்க போறேன்னு சொல்லித்தான். ஆனா அவ போட்டியில கலந்துக்க முடியாது. ஏன்னா நான் போட்டி விதிமுறைகள் எல்லாத்தையும் மாத்திட்டேன். அதனால தலகீழ நின்னாலும் அந்த வெறும் பையன் இந்த போட்டியில கலந்துக்க முடியாது. என்னது, விதிமுறைய மாத்திட்டியா? எப்பா, சிலம்ப விதிமுறையெல்லாம் கண்டதுக்கு நீ நினைச்ச மாதிரிலாம் மாத்திக்க முடியாது. இல்லே, ஆறுல சிலம்ப விதிமுறைகளை மாத்துறாங்க, அதை மாத்தக்கூடாது, மாத்தவும் முடியாது. நான் சொல்லுறது போட்டி விதிமுறைகளை. இதுல ஆறு கலந்துக்கிறதுன்னு நான் தான் முடிவு பண்ணுவேன். பா, புரியுற மாதிரி சொல்ல. நாம நடத்த போவது ஆண்களுக்கான சிலம்பு போட்டி கிடையாது, பொம்பளை பிள்ளைங்களுக்கான சிலம்பு போட்டி. ஓ, என்ன இப்ப சொல்லு, அந்த வெறும் பையன் இந்த போட்டியில கலந்துக்க முடியுமா? ஐயா, நீங்க எங்கேயோ போயிட்டீங்கய்யா. ஆனா நம்ம போஸ்டர்ல அப்படி போடலையே. போஸ்டர்ல ஆண்களுக்கான சிலம்பு போட்டி அப்படின்னு நான் போட்டிருக்கேனா? இல்ல. அப்ப நடக்கிற இடத்துக்கு வந்து பார்த்தா தான் இது பொம்பளைகளுக்கான சிலம்பு போட்டின்னு தெரியும். அதுதான் நம்ம உள்குத்து. அந்த சம்முவம் கம்போட வந்து நிற்பான். கேட்பேன் அவன்கிட்ட, என்னலே சேலையை கட்டிக்கிட்டு சிலம்பாட்டம் ஆடுதியா? ஆடுவேன்னு அவன் சொன்னாலும் என்ன, இல்லே நீ அப்படி ஆடினாலும் உனக்கு இந்த இடத்துல கிடையாதுல இந்த தகுதியை ஆடுறதுக்கு, நீ போய் வேணும்னா வீட்டுல போய் ஆடுன்னு சொல்லு. அசிங்கப்பட்டு அந்த கம்பாலேயே அவன் மண்டையிலே 4 அடி இப்படி இப்படின்னு அடிச்சுக்கிட்டு ஆள விடுதா சாமின்னு திகி 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 இப்படியே ஓடிடுவான். எப்படி எப்படி நம்ம ஐடியா? ஓ, உன்ன மாதிரி டக்கு டக்கு டக்குன்னு பிளான மாத்தி ஆளை கவுக்கிறதுல என்னால முடியாதுப்பா. கத்துக்கிடாம அவனே கத்துக்கணும். ஆனா இது ஒருவேளை ஆம்பளைங்களுக்கான போட்டியா இருந்திருக்கணும். சண்முகம் கலந்துகிட்டு இருந்தான்னு வையி, நானே களத்துல இறங்கி அவனை தோக்கடிக்கணும்னு பிளான் பண்ணிட்டு இருந்தேன். மிஸ் ஆயிடுச்சு. ஆறு நீ அவன் கூட எப்படி அந்த கபடி போட்டியில அவன் கூட ஆடி ஜெயிச்சிட்டியே, அந்த மாதிரியா? மூடு சனியா வா. ஐயா, என்னங்க அது? பொம்பளை புள்ளையா இல்ல காத்தா? பாப்பா கையில சிலம்ப சும்மா நின்னு விளையாடுது. இல்ல, அதுக்காக தானே தேடி பிடிச்சி இங்க வந்திருக்கேன். ஓஹோ, வரட்டும் வரட்டும், ஆடி முடிச்சிட்டு வரட்டும், பேசுவான். வணக்கம்மா. வணக்கம் சார். வணக்கம். என்ன பார்க்கணும்னு ஃபோன் பண்ணிருந்தீங்க, என்ன விஷயம்? ஆமாம்மா, இது ரொம்ப முக்கியமான விஷயம். என்னோட பிறந்த நாளைக்கு ஒரு சிலம்பு போட்டி ஏற்பாடு பண்ணியிருக்கேன், அதுக்காக தான் வந்தேன். என்கிட்ட பெஸ்ட் ஸ்டூடெண்ட்ஸ் ஒரு 4 பேர் இருக்காங்க, அனுப்பி விடட்டுமா? அவங்க எல்லாம் வேண்டாமா, நீ தான் வரணும். ஏன்னா பரிசு தொகை ரொம்ப பெருசு. 1 லட்சமா சார்? 5 லட்சம் தாயி. ரொம்ப அதிசயமா இருக்கே சார். ஒரே ஆளுக்கான பரிசா? ஒரே ஆளுக்கான பரிசுதேன், ஒரே பரிசுதேன்.
ஜெயிக்கிறவங்களுக்கு 5 லட்சம் ரூபாய் ரொக்கம். எப்படிமா, கலந்துக்கலாம்ல? அவ்வளவு பெரிய பணத்தை சம்பாதிக்க நான் 1.5 வருஷம் உழைக்கணும் சார். கட்டாயமா கலந்துக்கிறேன். நீங்க எப்போ வரணும்னு மட்டும் சொல்லுங்க. சொல்லுதேன் தாயி, சொல்லுதேன். நான் வீட்டுக்கு போயிட்டு உனக்கு கால் பண்ணி சொல்லுதேன். ஆனா நீ மறந்துடக்கூடாது, கட்டாயம் கலந்துக்கணும். கண்டிப்பா சார். 5 லட்சம் ரூபாய் போட்டினா கசக்குமா? நிச்சயம் கலந்துக்கிறேன் சார். சரிம்மா, நல்லது. வேலை பாரு, போ. வரேன் சார். இல்லே ஐயா, இந்தாரு, நாம நடத்துறது பொம்பளை பிள்ளைங்களுக்கான போட்டின்னு இப்ப ஊருக்குள்ள யாருக்கும் தெரியக்கூடாது. இல்லைங்கய்யா, நான் சொல்லல. இல்ல சனியா, நீ பாட்டுக்கு பாருக்கு போய் சரக்கு அடிக்கிறேன்னு யார்ட்டையாவது உளறி வச்ச? இல்லைங்கய்யா, நான் பாருக்கே போகல. போட்டி முடிகிற வரைக்கும் நான் வீட்லயே குடிச்சுக்கிறேன். இல்ல, நீ எங்க வேணாலும் போய் குடி. ஆனா முக்கியமா இந்த விஷயம் யாருக்கும் தெரியாம பாத்துக்க.